ஐந்தாவது வார்த்தையாக நான் தாகமாயிருக்கிறேன் என்ற வார்த்தையை சகோதரர் ஸ்டீபன் அவர்கள் தியானிப்பார். அதற்காக சரிதா சிஸ்டர் அவர்கள் ஜெபம் செய்வார். நேற்றும் என்றும் என்றும் மாறாத நல்ல தகப்பனே, இம்மட்டுமாக கர்த்தாவே உடைய சிலுவையின் பாடுகளை குறித்து நாங்கள் தியானித்து வந்தோம் ராஜா. இந்த 4 வார்த்தைகளை கேட்க எங்களுக்கு உதவி செய்த தேவன், இந்த 5வது வார்த்தை கூட கர்த்தாவே நீர் எங்களோடு பேச வேண்டுமாய் கர்த்தாவே, அந்த வார்த்தையை பேசுகிற உம்முடைய மகனை கூட கர்த்தாவே உம்முடைய தேவ ஞானத்தினாலே கர்த்தாவே மறைத்து உம்முடைய தேவ ஞானத்தினாலே கர்த்தாவே பேசும்படியாய் கர்த்தாவே உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரித்து இந்த சின்ன விண்ணப்பத்தை சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற என் தேவனுக்கே ஏறெடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. பிரதர் ஸ்டீபன் அவர்கள் இந்த 5ஆம் வார்த்தையை பேசுவதற்காக தியானிப்பதற்காக வருகிறவர்கள் வர வைக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. இந்த பெரிய வெள்ளி என்று சொல்கிற இந்த நாளிலும் கர்த்தர் அடியனை தகுதிப்படுத்தி இந்த நாளில் உங்களுக்கு முன்பாக நிற்க வைத்திருக்கிறேன் தேவனுக்கு நான் முதலாவது நன்றி செலுத்துகிறேன். வாய்ப்பு அளித்த நம்முடைய தலைமை போதகரவருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு 5வது வார்த்தை. ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். வாசிங்க. ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்க அடியேனை தாழ்த்தி உம் கருத்தில் ஒப்படுக்கிறேன். பேசுகிறது நான் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் என்று சொன்னது போல் ஆவியானவர் நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமென். இங்கே வாசிக்கிறோம், எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தேவன் சொல்லுகிறார், நான் என்னவா தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்தில் தேவன் வழி நடத்தும் போது கற்பாறை பிழைந்து அந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்த நம்முடைய தேவன். ஆகார் வனாந்தரத்தில் தண்ணீர் இல்லாமல் தவித்து கொண்டு இருக்கும் போது அங்கே ஒரு நீரை ஊற்றை உண்டாக்கி ஆகாருடைய தாகத்தை தீர்த்த தேவன். வேதம் சொல்கிறது வனாந்தரத்தில் அவரால் என்ன ஆறுகளை உண்டாக்க முடியும் என்று சொல்லி அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தேவன் இந்த இடத்துல சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அந்த தேவன் இந்த இடத்துல நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிற காரணம் என்ன என்று சொன்னால், அவர் சிலுவையில் எல்லாவற்றும் நம்மளுக்காக எல்லாவற்றும் செய்து முடித்தார். அவர் பரலோகத்தை விட்டு நம்மளுக்காக இந்த பூமியில கடந்து வந்து நம்மளுக்காக அடிக்கப்பட வேண்டும், இரத்தத்தை சிந்தப்பட வேண்டும். அப்போதான் நாம் அவருடைய குமாரனும் குமாரத்தையாய் மாறுவோம் என்று சொல்லி அவர் பரலோகத்தை விட்டு பரலோகத்தின் மகிமை விட்டு இந்த பூமிக்கு கடந்து வந்தார். இங்கே அடைக்கப்பட்டார். அடைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டனரார் ஜீவ பலியாய் அவர் சிலுவையில் தொங்கி கொண்டிருக்கும் போது அவருக்கு ஒரு தாகம் உண்டாகிறது. அவர் அப்போது சொல்லுகிறார், நான் தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. ஏன் என்று சொல்கிறார் என்று சொன்னால், இன்றைக்கு நம்ம பார்க்கும்போது சிலுவையில் அநேக தியானங்களை நம்ம கேட்டிருப்போம், அநேக ஆண்டுகளாய் நம்ம வசனங்கள் தியானித்திருப்போம். தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால் அது ஆத்மா தாகம் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டு இருந்திருப்போம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோட சொல்லுகிறேன், தேவன் ஆத்மா தாகம் இருக்கிறார் என்று சொல்லி தான் பார்க்குறோம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளோடு பார்த்து சொல்லுகிறார், உங்களுக்காக நான் சிலுவையில் எல்லாவற்றும் செய்து முடித்து உங்களுக்காக பரலோகத்துக்காக வழிகளை நான் ஆயத்தப்படுத்தின எல்லா நன்மையான காரியங்களை உங்களுக்காக சிலுவையில் நான் செய்து முடித்தேன். அதை பெற்றுக்கொள்ளும்படியா இன்றைக்கு நீங்கள் தாகமாக இருக்கிறீர்களா என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து பேசுகிறார். அல்லேலூயா. சிலுவையில் அவர் தாகமாக இருந்தார், நம்மளுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அதை பெற்றுக்கொள்ளும்படியா இன்றைக்கு நம்மளுக்குள்ள அந்த தாகம் இருக்கிறதா என்று சொல்லி நம்ம கேட்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், அந்த தாகம் இன்றைக்கு நம்மளுக்குள்ள வர வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆத்மாதாயம் செய்ய வேண்டும். நம்ம பக்கத்தில் வீட்டில் இருக்கிற ஜனங்களை தேவன் கிட்ட நம்ம கொண்டு வரணும், சேர்க்க வேண்டும் என்று சொல்கிறோம். நல்லதுதான். ஆனால் இன்றைக்கு நாம தேவன் கிட்டத்தில் இருக்கிறோமா என்று சொல்லி நம்ம இன்றைக்கு யோசித்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்மை குறித்து தான் அவர் சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன். புறஜாதி ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, அவர்களை குறித்து தேவன் தாகமா இருக்கிறாரு. ஆனால் இன்றைக்கு நம்மை குறித்து தேவன் தாகமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அவர்தான் சிலுவையிலே சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி. ஆதியாகமத்தில் தேவன் ஆதாமை உருவாக்கி அந்த ஏதேன் தோட்டத்தில் வைக்கிறார், பயன்படுத்தும்படியாய், அங்கே பண்படுத்தும்படியாய். ஆனால் அந்த ஆதாம் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனுக்கு விரோதமாய் பாவங்களை செய்து அந்த ஏதேன் தோட்டத்தில் அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். அந்த தேவன் வந்து கேட்குகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறார் என்று சொல்லி ஆதாமை பார்த்து கேட்கும் போது அவன் ஒளிந்து கொண்டு இருக்கிறான். ஆதாம் எங்கே இருக்கிறான் என்று சொல்லி தேவனுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் ஆதாமை பார்த்து ஆண்டவர் கேட்குகிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிற என்று சொல்லி அங்கே ஒரு கேள்வி வைக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை பார்த்து கேட்குகிறார், இன்றைக்கு நாம எங்கே இருக்கிறோம் என்று சொல்லி. அல்லேலூயா. ஆதாம் தேவனுக்கு விரோதமாய் பாவங்களை செய்து அந்த ஏதேன் தோட்டத்தில் இருந்தான். ஏதேன் தோட்டத்தில் இருக்குது, அது நல்ல விசேஷித்தமானவன் என்று சொல்லி அவன் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நம்ம இருப்பது விசேஷத்தில்லை. ஏதேன் தோட்டத்துக்குள்ள இருக்கிற தேவனோட நம்ம இருப்போமா என்று சொல்லி, இருக்கிறோமா என்று சொல்லி இன்றைக்கு நம்ம நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் ஏதேன் தோட்டத்தில் இருந்து நான் ரொம்ப விசேஷித்தமானவன் என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தான். இன்றைக்கு ஜனங்கள் அப்படியாதான், நான் பெந்தேகோஸ்தே சபையில் இருக்கிறேன், ஆவிக்குரிய சபையில் இருக்கிறேன், இந்த தேவனுடைய சபைக்கு போகிறேன், ஆலயத்துக்கு போகிறேன் என்று சொல்லி நம்மை விசேஷித்தவர்களாய் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம்ம விசேஷத்தை மாற வேண்டும் என்று சொன்னால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நான் உங்கள் மேலே தாகமா இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆத்மாதாயம் செய்யணும், தேவனுக்காக ஊழியங்களை செய்யணும் என்று சொல்லி நம்மளுக்கு ஒரு வாஞ்சை தாகம் உண்டு, கரெக்ட் தான். ஆனால் நம்மை முதலாவது கர்த்தர் பக்கத்தில் நம்ம கிட்ட சேரும் போது கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காய் நம்ம என்ன பண்ணுவாரா, அந்த ஆத்மாதாயம் செய்யும்படியாய் ஆத்மாக்களை கர்த்தர் கொண்டு வந்து விடுவார். அல்லேலூயா. முதலாவது நம்மை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தில் அப்படியாய்தான் ஆதாமை கர்த்தர் பார்த்து பேசி கேட்டார், நீ எங்கே இருக்கிற என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தர் நம்மை பார்த்து கேட்குகிறார், நீ எங்கே இருக்கிற என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ சபையில் இருப்பது பெரிது அல்ல, தேவனுடைய பிரசன்னத்தில் நடப்பது தான் பெரியது. அல்லேலூயா. இன்றைக்கு சபையில் இருப்பது பெரியதில்லை, தேவனுடைய அபிஷேகத்தில் நம்ம நடப்பது தான் பெரியது. இன்றைக்கு வேதத்தில் வாசிக்க பார்க்கும்போது, ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம், ஆபிரகாம் என்று சொல்லி ஒரு மனிதனை பார்க்கும்போது அவனுக்குள்ள ஒரு பாரம் வருகிறது. என்ன என்று பாரம் என்று சொன்னால் வாசிக்கிறோம், வாசிங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 20-32 வாசிக்கும் போது நம்ம பார்க்கிறோம், ஆபிரகாம் என்ன பண்ணல, சோதோமின் தேசத்தை குறித்து அவர் என்னவா தாகமா இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த பட்டணம் அழிக்கப்படக்கூடாது என்று சொல்லி தேவனிடத்தில் அவன் பரிந்து பேசுகிறார் என்று சொல்லி அங்கே வாசிக்க முடிகிறது. இன்றைக்கு நம்மளுக்குள்ள அந்த தாகங்களை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் அநேக நாட்களாய் நம்மை தேடி தாகமாய் ஓடி வருகிறார். இன்றைக்கு என் பிள்ளை ஜபிப்பானா, இன்றைக்கு என் மகன் என்னை தேடுவானா, இன்றைக்கு வேதத்தை வாசிப்பானா என்று சொல்லி. ஆனால் இன்றைக்கு நாம் உலக பிரகாரமாய் உலகத்துக்கு பின்னாலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து அவர் சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன். புறஜாதிகள் மேலே தாகமா இருக்கிறார் தான். ஆனால் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், சபையில் இருக்கிற அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற விசுவாசியா இருக்கிற நம்மை பார்த்து சொல்கிறார், உங்கள் மேலே நான் என்னவா தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நெகேமியா குறித்து பார்க்கிறோம், அவன் அலங்கம் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சொல்லி அவனுக்குள்ள ஒரு தாகம். அவன் சில நாளா துக்கித்து அவன் உபவாசித்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் அவன் மன்றாடி கொண்டிருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு தேசத்தில் நடக்கிற சூழ்நிலைகளை, காரியங்களை, பட்டணங்கள் இடிக்கப்பட்டிருக்கிறது, தேவ சபைகள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லி அந்த பாரத்தை இன்றைக்கு நம்மளுக்குள்ள வர வேண்டும். நெகேமியாக்குள்ள ஒரு தாகம் இருந்தது. இந்த பட்டணம் எருசலேம் பட்டணம் அழைக்கப்பட்டிருக்கிறது, அலங்கள் இடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லி இன்றைக்கு தேசத்தில் இடிக்கப்பட்டிருக்கிற சபைகளுக்குள்ள பார்த்து நம்மளுக்குள்ள அந்த பாரங்களை வர வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தாகமா இருக்கிறேன், அந்த தாகம் நம்மளுக்குள்ள வர வேண்டும். அல்லேலூயா. தானியேலுக்குள்ள ஒரு தாகம் இருந்தது, அந்த ஜெப தாகம். இன்றைக்கு நம்மளுக்குள்ள அந்த ஜெப தாகம் வர வேண்டும் என்று சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கும் போது, அந்த பத்திரத்தை கையெழுத்து போட்ட பின்பும் தானியேல் என்ன பண்ணா, தவறாம 3 வேளை ஜெபம் பண்றான். இன்றைக்கு நம்மளுக்கு ஒரு பாடு உபத்திரம் வருதுன்னு சொன்னால் ஜெபம் மறந்து விடுறோம், சபையை மறந்து விடுறோம்.
ஒன்றும் இல்லை. தேவன் இன்றைக்கு நம்ம மேல ஒரு தாகமா இருக்கிறார். அந்த தாகத்தை நம்மளுக்குள்ள இன்றைக்கு அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எஸ்தர் ராஜாத்திக்குள்ள ஒரு தாகம் இருந்தது. அந்த யூத ஜனங்கள் அழிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி அவளுக்குள்ள ஒரு தாகம் வந்து அவர் உபவாசம் போட்டு தன் தாதிமார்களோட அவர் உபவாசத்தை வைக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த தாகத்தை கர்த்தர் நம்மளுக்குள்ள இன்றைக்கு சபைக்குள்ள அவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எலிசாக்குள்ள ஒரு தாகம் இருந்தது. எலியா மேல இருந்த அந்த அபிஷேகம் நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு அந்த தாகத்தை இன்றைக்கு நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். ஏதோ சபைக்கு வந்தோம், ஆராதித்தோம், போனோம் இல்ல. தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வரங்கள், அந்நிய பாஷைகளை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த தாகத்தை இன்றைக்கு நம்மளுக்குள்ள வேண்டும். கடைசியா ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். பவுலும் சீலாவுக்குள்ள இருந்த ஒரு தாகம், தேவனை குறித்து ஒரு தாகம். சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட இருந்த சூழ்நிலையிலும் அவங்க அந்த இரவு நேரத்தில் கை கால்கள் கட்டப்பட்ட நேரத்தில் தேவனை பார்த்து அவங்க ஆராதித்துக் கொண்டிருந்தாங்க, தேவனை துதித்துக் கொண்டிருந்தாங்க. அந்த தாகம், தேவன் மேல வைத்த அந்த தாகம் இன்றைக்கு நம்மளுக்குள்ள அந்த தாகத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி தேவன் நம்மை பார்த்து சொல்கிறார், நான் தாகமா இருக்கிறேன். எத்தனை நாளைக்கு உங்க தலைவலியை குறித்து, கால்வலியை குறித்து, கைவலி குறித்து நினைத்து நீங்க துக்கித்துக் கொண்டு இருப்பீங்க. இன்றைக்கு தேவன் பவுல சீலாக்குள்ள இருந்த அந்த தாகத்தை நம்மளுக்குள்ள அவர் கர்த்தர் எதிர்பார்த்து சொல்லுகிறார், இதோ நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. புறஜாதி ஜனங்களை ரட்சிக்கும் முதலாவது நம்மை பார்த்தவர் சொல்லுகிறார், நான் தாகமா இருக்கிறேன். இரண்டாவது, ரட்சிக்கப்படாத ஆத்மாக்களை, அழிந்து கொண்டிருக்கிற ஆத்மாக்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நான் தாகமா இருக்கிறேன் என்று சொல்லி அந்த தாகத்தை நம்மளுக்குள்ள கர்த்தர் எதிர்பார்க்கிறபடியால் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோக தெய்வமே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ நான் தாகமா இருக்கிறேன் என்று சொன்னீங்களே அப்பா. இதோ எங்களுக்குள்ள அந்த தாகம் ஆண்டவரே, உங்களுக்காக ஆண்டவரே, ஆபிரகாமை போல, நெகேமியா போல, தானியேலை போல, எஸ்தரை போல ஆண்டவரே, பவுலும் சீலாவை போல ஆண்டவரே, ஓ தேசத்துக்காய் கதறுகிற ஆண்டவரே, தரப்புல நிற்கிறவளாய் ஆண்டவரே, மாறுகிறவளாய் அந்த தாகத்தை எங்களுக்குள்ள இந்த நாளில் எங்க வைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாழ்த்தும் கரத்திலோ ஒப்புக்கொடுக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.